சரி. ஓகே. நாம டைரக்ட்டா கிளாஸுக்கே போலாம். ஆ இது இன்றைக்கு எங்களோட கிரேட் 10 அண்ட் 11 ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நாங்க 10க்கு நாளைக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கும் என்ன செய்றோம்? கிளாஸ செய்றோம். ஆ இது 2 டைப்பா தான் நடக்கும். நான் இப்ப ஃபுல்லா மெசேஜ் உங்களுக்கு தருவேன். ஆ கிளாஸ் ஆடியோ எல்லாம் கிளியர் ஆயித்தானே ஸ்க்ரீன் எல்லாம்? மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி சொல்லுங்க. கிளியர் தானே? இதுல இருக்கிறவங்க ஒரு ஆள் சொல்லிக் கொள்ளலாம். சரி. ஓகே. என்னன்னு சொன்னா, எங்களுடைய இங்கிலீஷ் மாஸ்டர் கிளாஸ்ங்கிறது மெயினாக யாருக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, கிரேட் 10 அண்ட் 11க்குரிய ஸ்டூடண்ட்ஸுக்குரிய கிளாஸா தான் இது இருக்கும். இப்ப என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷினுடைய இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது தொடர்பில நாங்க சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு சொன்னா, இங்கிலீஷ் ஆனது உங்களோட ரிசல்ட்ஸுக்கு அது மாத்திரமின்றி உங்களோட ஃபியூச்சர் இன்டர்வியூஸாக இருக்கலாம். அல்லது இப்ப மாற்றமடைந்து வருகின்ற வெயிட் பண்ணுங்க. இந்த ஏஐக்கு மாற்றமடைந்து வருகின்ற அதுக்கு ஏற்ப பார்த்தாலும், இங்கிலீஷினுடைய பெருமதி உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும். ஸோ, எக்ஸாம் எழுதி நீங்க எடுக்கிற ரிசல்ட்ஸ் ஆனது மெயினாக உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே அது நிச்சயம் உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே பரீட்சைகள்ல பெறுபேறுகளை பெற்றுக் கொள்வதற்கும், அது மாத்திரமின்றி எதிர்காலத்திலே உங்களுடைய ரிசல்ட்ஸ உயர்த்துவதற்கும் ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த இங்கிலீஷ் மாஸ்டர் கிளாஸ்ங்கிறது. ஓ லெவல் எழுதியதன் பிற்பாடு நீங்க செய்கிற ஒரு கோர்ஸை விட, அதில் எடுக்கின்ற சர்டிஃபிகேட்டை விட, நீங்க இங்கிலீஷ்ல ஒரு ஏ ரிசல்ட்ஸ் ஓ லெவல் சர்டிஃபிகேட் வைத்துக் கொண்டிருப்பது மிகவும் பெருமதியானது. ஸோ பல பேருக்கு பேசிக்ல இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லுவீங்க. நோட் எழுதுறது கூட எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்று சொன்னாலும், எங்கட கிளாஸை ஃபாலோ பண்ணுகின்ற போது நீங்க கட்டாயம் இன்னும் ஒரு 6 மந்த்ல 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், யாவரும் இன்னும் 6 மந்த் 6 மாதங்களில ஏ ரிசல்ட்ஸை நீங்க ஏ ஹோல்டராக மாறலாம். ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த ப்ராஜெக்ட் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல என்னுடைய அறிமுகமும் கட்டாயம் அவசியம். என்ன நேம் ஸ்கிரீன்ல வந்திருக்கும், சித்திக். அதாவது இப்ப 2025 லாஸ்ட் இயர்ல ஏ லெவல் பயோசயின்ஸ் முடிச்சிட்டு இப்ப ரிசல்ட்ஸுக்கு வெயிட்டிங் பண்ற அதே வேளை என்ற ஸ்டடியையும் கொண்டு போறேன்.
அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொன்னா, அதாவது நான் ஓ லெவல் டைம்ல என் ரிசல்ட்ஸ் 9A. அதாவது நம்ம படிச்ச அந்த இத நம்மட ஜூனியர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு 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 இதுல விருப்பத்துல தான் நான் இதை செய்து கொண்டேன். ஏன்னு சொன்னா நான் ஓ லெவல் படிக்கக்குள்ளேயே பல கிளாஸஸ் கொரோனா டைம்ல அதுல பார்ட்டிசிபேஷன் கண்ட்ரேட்டா தான் இருக்கும். நல்லா நாங்க செய்தோம். அதே இன்ட்ரெஸ்டோட இப்பயும் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சந்திச்சிருக்கேன். ஸோ மிக சிறப்பாக ஃப்ரம் த பேசிக்ல இருந்து ஒரு ஆள் இன்றைக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ஒரு எஸ்ஏ கட்டுரையில 15க்கு 15 எடுப்பாரா இருந்தாலும் அவருக்கு கூட கிளாஸ் எடுப்பதற்கு நாங்க, அதாவது அவர் 15 எடுப்பவராக இருந்தாலும் அவருக்கு பல பேசிக் தெரியாம இருக்கும். ஏன்னு சொன்னா அநேகமான எஸ்ஏஸ் தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடமாக்கி எழுதுற என்கிற எஸ்ஏ தான் இப்ப அப்படித்தான் எழுதுறாங்க நிரூபிக்கப்பட்டு. ஏன்னு சொன்னா எல்லோரும் அந்த எஸ்ஏ வரும் இந்த எஸ்ஏ வரும் சொல்றாங்க. ஆகவே எல்லாரும் பாடமாக்க தொடங்கிட்டாங்க. நீங்க இப்ப பாடமாக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம், ஒரு பப்ளிக் அல்லது ஏதாவது நீங்க ஒரு எக்ஸாம் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு டீச்சிங்ல அல்லது ஒரு வேற ஏதாவது எக்ஸாம் ஒன்று, ஒரு ஏ லெவல்ல ஜெனரல் இங்கிலீஷாக அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒன்று நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல உங்களுக்கு யாரு உதவ போறார் அந்த பாடமாக்குறதுக்கு, யாரு அந்த டாபிக் தரப்போறாருங்கிறதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. சரிதானே? ஸோ இங்கிலீஷுங்கிறது பாடமாக்குற பாடம் இல்லை. அது என்ன பாடம்? விளங்கி நம்மட லாங்குவேஜை வளர்க்கிற பாடம். ஸோ இது இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் செஷனாக முதல் 40 நிமிடங்கள் எங்கட இந்த கிளாஸ் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற விளக்கம் நடக்கும். அடுத்த இது உங்களோட பேப்பர் ஆரம்பிக்கப்படும், நான் சொல்லுவேன். சரிதானே? ஸோ அடுத்தது உங்க எல்லாரையும் நான் இந்த கிளாஸுக்கு வெல்கம் பண்றேன். அதாவது மிக சக்சஸான ஒரு ஜேர்னி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இங்கிலீஷ் ஜேர்னி. உங்களோட நம்பிக்கையை வளர்க்குகின்ற ஒரு ஜேர்னி தான் இது. வெறுமனே கட்டுரைகள் எழுதுவதற்கு நடுங்குகின்ற கைகள் எல்லாம் மிக தைரியமாக எதிர்காலத்திலே கட்டுரைகள் என்ன, கதைகள் என்ன, அனைத்தையும் எழுதுவதற்கு உங்களால நாங்க இயலுமாக்குவோம். ஸோ இந்த ஜேர்னிங்கிறது பேசிக்காக நாங்க சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை உயர்த்துற, இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு தங்களால இயலும்ங்கிறத உறுதிப்படுத்துகின்ற ஒரு ப்ரொஜெக்ட் தான் இது. சரிதானே? நீங்க கிளாஸஸ்ல ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிப்பீங்க, என்ன சொல்லுவாங்க? முதலாவது உங்களோட டெக்ஸ்ட் புக் தானே, இந்த கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக், அந்த உங்களோட பீப்புள்ஸ் புக்கை பார்த்து அதை படிச்சு போட்டு என்ன செய்யணும் நீங்க? இல்லை யார் இந்த மைக் ஆஃப் பண்ண கஸ்னி? ஸோ மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களோட கான்ஃபிடென்ட்டை இதையாக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமின்றி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அது ரிசல்ட்ஸ் தான். ஸோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இந்த கிளாஸ் எங்களுக்கு இருக்கு. சரிதானே? அடுத்தது ஏன் இந்த ப்ரொஜெக்ட் செய்யறோம்? சரிதானே? அதாவது இங்கிலீஷ்ல பேசிக்காக உங்களுக்கு கிராமர் நாலேஜ் தேவைப்படும். நான் உதாரணமாக அடுத்த இந்த செஷன் முடிய அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ஒரு புக் கொண்டு நான் உங்களுக்கு
ஒரு புக் ஒன்று சொல்லுவேன். அந்த புக்கை நீங்க பார்க்கலாம், நான் காட்டுவேன். அதுல முழுமையாக என்னென்ன கிராமர், எந்தெந்த கிராமர், என்ன எசென்சியல், உங்களோட இங்கிலீஷுக்கு என்ன கிராமர் தேவை, அத்தனை புக்கும் கொண்ட அந்த புக்கை உங்களுக்கு நான் காட்டுவேன். ஆனால் நீங்க அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்னு சொன்னா, ஹஸ்னிங்கிறவர் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? மீட்டிங் ரெக்கார்டிங் ஆகுது. ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கொண்டு இருந்து கொள்ளுங்க. ஸோ உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், இப்போ நோட் ரைட்டிங் இருக்கிறது, நோட்டீஸ் ரைட்டிங் இருக்கிறது, ஃபவுண்ட் அல்லது லாஸ்ட் நோட்டீஸ் இருக்கிறது, அதே மாதிரி paragraph ரைட்டிங் இருக்கிறது, பை சார்ட், பார் சார்ட், அந்த ரைட்டிங் இருக்கிறது, எஸ்ஏ ரைட்டிங் இருக்கிறது, லெட்டர் ரைட்டிங் இருக்கிறது. எத்தனை வகையான ரைட்டிங் இருக்கிறதோ அனைத்தையும் நாங்கள் என்ன செய்ய போறோம், பார்க்கணும். இப்ப ஒருவர் எழுதுவார், டெஸ்ட் செய்வார், ஆனால் அவருக்கு ஸ்பீக் பண்ண மாட்டார் இங்கிலீஷால. ஸோ அவர் ஸ்பீக்கிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரியான நம்ம கிளாஸ் இந்த அமைதியான கிளாஸாக இருக்க மாட்டேச்சு. ஒவ்வொருவரும் கதைக்க வேண்டும். ஒரு லைவ் கிளாஸை விட கட்டும் பவர்ஃபுல்லான கிளாஸாக தான் நாங்கள் என்ன செய்வோம். அதே மாதிரி கிரேட் 10க்கு நியூவாக நாங்கள் கிரேட் 10க்கு இது புதுசாக இருக்கலாம். பட் இப்போ ஓலவல் இருக்கிறவங்களுக்கு தெரிந்த விடயம், அதாவது உங்களோட பேப்பர், எக்ஸாம் பேப்பர்ல எத்தனை டெஸ்ட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க ஹஸ்னி, மத்தாக்கள் எல்லாரும் ஆன் பண்ணுங்க பாருங்க. உங்களோட ஓலவல்ல எத்தனை டெஸ்ட் இருக்கு, இந்த இங்கிலீஷ்ல எத்தனை டெஸ்ட் இருக்கு? 2 பார்ட்டா இருக்கும். பார்ட் 1ல டெஸ்ட் இருக்கு, பார்ட் 2ல டெஸ்ட் இருக்கு. 2 ஹாஃபா, ரெண்டையும் சேர்த்து எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல இருக்கிறவங்க ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஸோ 16 டெஸ்ட் செட்ல போட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு சொன்னா 16 டெஸ்ட் இருக்கிறது. சரியா? எஸ், 16 டெஸ்ட் இருக்கிறது. ஸோ 16 டெஸ்ட்லையும் நீங்க என்ன செய்யணும், எழுதணும். இப்ப பார்ட் 1ல டெஸ்ட் 1 தான் நம்ம அடுத்த செஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஈஸியா செய்யறேன்னு பார்ப்போம். சரியான 2024 வந்த பேப்பர்ல வந்த கொஸ்டின், இல்லாட்டி ஒரு இயர் எடுத்து நாங்க அடுத்த செஷன்ல பார்ப்போம். சரிதானே? அந்த செஷன்ல பார்க்கின்ற போது அந்த செஷன்ல ஓ லெவல் எக்ஸாமினேஷன் ஓலவல் செஷன்ல 16 டெஸ்ட்லையும் எப்படி நாங்க ஈஸியாக ஆன்சர் பண்றோங்கிறத அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம். அடுத்த கிளாஸ் இது மீட்டிங் எண்ட் ஆகி அடுத்த நீங்க ஜாயின் பண்ணுவீங்க திருப்பி, அதுல என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். ஆகவே இப்படி நாங்க இந்த ஒர்க்ஸ்ல செய்யக்குள்ள ஒரு எஸ்ஸே நீங்க என்ன செய்வீங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுவீங்க. அதை நான் சொல்லிக்க பாருங்க. பை த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் யூ வில் ரைட் எஸ்ஸேஸ் கான்ஃபிடென்ட்லி. ஒரு எஸ்ஐயை கான்ஃபிடென்ட்டா எழுதுவீங்க. இப்போ சில மாணவர்களுக்கு இங்கிலீஷ்ல சில ரீடிங் பிரச்சனைகள் இருக்கும். ரீடிங் சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பீக்கை விட ரீடிங் கஷ்டமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கூற போனா டெஸ்ட் 15 எடுக்கின்ற போது அந்த டெஸ்ட் 15ல வார
சில வேர்ட்ஸ் உங்களுக்கும் என்ன செய்யும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கஷ்டமான வேர்ட்ஸ் அதை விளங்க இயலாம இருக்கும், நியூ வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேடி தேடி என்ன செய்வோம், கண்டறிஞ்சு சரியாக படிப்போம். இன்னொரு ஒர்க் அவுட் நடக்க போதும். ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 40 தாள் அல்லது ஒரு 80 தாள் கொப்பி எடுத்து பேப்பரை ரெண்டா ரெண்டா அதாவது ஒரு பேப்பரை ரெண்டா டிவைட் பண்ணுங்க, ரெண்டா பிரிங்க. பிரிச்சுட்டு டைலி 20 வேர்ட்ஸ் என்ற ப்ராஜெக்ட் ஒவ்வொரு நாளும் 20 வேர்ட்ஸ், 20 அந்த வேர்ட்ஸை நம்ம என்ன செய்வோம், 20 வேர்ட்ஸை நமக்கு புதிய சொல்லாக அறிமுகப்படுத்துவோம். ஆகவே 10 நாள்ல அந்த வேர்ட்ஸ் எத்தனவாக மாறும், 200 ஆகும். 100 நாள்ல 2000 ஆகும். 300 நாள்ல 6000 வேர்ட்ஸ் தெரிஞ்சவராக மாறுவீங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் நம்ம செஞ்சோம்னு சொன்னா நீங்களும் நாளைக்கு ஒரு இங்கிலீஷ் டீச் பண்ணலாம். சரியான அப்படியான அளவுக்கு டெவலப் ஆகலாம். ஸோ இங்கிலீஷுங்கிறது தானாக மெட்ஸை மாதிரி நம்ம செய்து பார்த்துட்டு வர அறிவு இல்லை, சயின்ஸை மாதிரி தியரியை பார்த்து படிக்கிற அறிவு இல்லை. இங்கிலீஷுக்கு வேற வே. அது எப்படின்னு சொன்னா அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி. இப்ப தமிழை உங்களுக்கு யாரும் ஹெடிங் போட்டு யாரும் படிப்பீங்கயா? நீங்க முதலாம் ஆண்டு சரி, ஒரு கிரேட் 3ல இல்ல சாரி இயர், உங்களோட வயசு 3 வயதுல உங்களுக்கு யாரும் ஹெடிங் போட்டு 3, 4, 5 வயதுல உங்களுக்கு ஹெடிங் போட்டு படிப்பீச்சா? அது ஆனாவன்னா அது இங்க வந்து படிப்பீங்க. ஆனா நீங்க படிக்கிறதுக்கு முதல்ல தமிழ் பேசுவீங்க தானே, தமிழை பத்திய அறிவு இருந்ததானே. ஆகவே மெயினாக அதே தமிழுங்கிறது ஒரு மொழிங்கிற மாதிரி ஆங்கிலம்ங்கிறதும், அதுவும் என்னன்னு சொன்னா ஆங்கிலம்ங்கிறதும் இங்கிலீஷுங்கிறதும் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், அதுவும் மொழி. அதையும் படிக்கிறதுக்கு என்ன நமக்கு தேவைன்னு சொன்னா மெயினாக இந்த நாங்க சொன்ன ஒவ்வொரு நாளைக்கும் நாங்க புதிய வேர்ட்ஸோட அறிமுகமாகணும். இப்ப இதுல சில பேருக்கு, சரி நான் உதாரணத்தை சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேர்ட், அந்த அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது வேர்ட் சில பேருக்கு விளங்கும், சில பேருக்கு விளங்காம இருக்கும். சரியான. சோ விளங்கினையோ விளங்கலையோ ஒவ்வொரு நாளைக்கும் இல்லாட்டி சரி இம்ப்ரூவ் இல்லாட்டி வொக்கபுலரி இம்ப்ரூவ், அதாவது இந்த வேர்ட் ஒரு ஆளுக்கு விளங்கும் விளங்காம இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ரெண்டா டிவைட் பண்ணிக்கும் தானே. அந்த 20ஐயும் எழுதி தெரியோ தெரியாமலோ அதுல தமிழ் மீனிங்கையும் எழுதி வச்சுட்டோம்னு சொன்னா 100வது நாள் எத்தனை வேர்ட்ஸுக்கு நம்ம சொந்தக்காரர்? 2000 வேர்ட்ஸ். 2000 வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே நீங்க வேற லெவல். ஒரு எஸ்ஏல எழுத சொல்ற வேர்ட்ஸ் ஆக போக 200 தான். நமக்கு தேவையில்லாத வேர்ட்ஸ் தேவையில்லை. நம்முடைய ஸ்டடியோட சம்பந்தமான, நம்மளோட புக்ல இருக்கிற, நம்மளோட பாஸ் பேப்பர்ல இருக்கிற நமக்கு தேவையான வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்மளோட எஸ்ஏக்கு இப்ப எஸ்ஏ இப்ப எதிர்பார்க்கப்படுது அடுத்த வருடம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதை நம்ம பாடமாக்குறல, நம்ம ஓனாக எழுதுவோம். நமக்கான நம்மையே உருவாக்க வேண்டும். சரியான எக்ஸாம்பிள் என்ன நடக்கும் நான் சொல்லுவேன் இப்ப. சரியான. ஸோ எஸ்ஏஸ் என்ன செய்யணும், கான்ஃபிடென்ட்டாக எழுதுறதுக்கு, ஒரு இங்கிலீஷை எந்தவித பயமும் இல்லாம வாசிக்கிறதுக்கு, ஒரு இங்கிலீஷ் காம்படிஷன். இப்ப இங்கிலீஷ் காம்படிஷன் எத்தனை நடக்குது, ஆனா தமிழ்ல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கும் இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபேட் பண்ற வீதம் குறைவு. ஏன்னு சொன்னா இங்கிலீஷ்ல இல்ல பயம். அந்த பயத்தை துடைச்சி எறிகிறதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அது போலதான் மற்ற எல்லாம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட், அந்த கிராமரை நம்ம கிளியராக, கிராமர் தெரியும் தானே, இலக்கணம். இங்கிலீஷ்ல இலக்கணம், தமிழ்ல இலக்கணம் ஒரு பக்கம் இருக்கு, இங்கிலீஷ்ல இலக்கணம் கூட அல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் டென்சஸ், காலங்கள் 12 டென்சஸ் நாங்கள் என்ன செய்வோம், படிச்சு முடிப்போம். ஒரு 5-6 கிளாஸ்ல படிச்சு முடிப்போம். அதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்க டென்சஸ் என்றாலே குழப்பம் இல்லை. நீங்க டென்சஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா, எல்லாரும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா முடிப்பாங்க, பட் விளங்குற மாதிரி முடிக்கும். அதுதான் மெயின். 12 டென்சஸும் உங்களுக்கு விளங்கினா நீங்க ஓ லெவல்ல 15-16 மார்க்ஸ் எடுக்கலாம். இது உண்மையான கதை. 15-20 மார்க்ஸை 12 டென்சஸும் விளங்கினால் எடுக்கலாம். ஏன் டென்சஸ் விளங்கினா எஸ்ஏ எழுதுவீங்க, மற்ற நோட் எழுதுவீங்க, மற்ற கேள்வி எல்லாம் செய்வீங்க. ஸோ டென்சஸை விளங்கினாலே கிட்டத்தட்ட சிபிக்கு மார்க்.
ஸோ அதில் இருக்கிற மெயின் ஒர்க். அதே மாதிரி உங்களோட பேப்பர் இருக்கு. உங்களோட பேப்பர் நான் ஃபைனல் பேப்பர்னு கதைப்பேன். அது என்னன்னு சொன்னால் உங்களோட இந்த டேர்ம் டெஸ்ட் பேப்பர் இல்லை, அது ஓலவல் பேப்பர். அதில் 16 டெஸ்ட்டுக்கும் சரியான ஆன்சர். இப்போ 16 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் வரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த 14 வேர்ட்ஸ் போட்டு பெரிய பராகிராஃப் ஒன்று வரும், 14 இடைவெளிகளை நாங்கள் நிரப்புறோம். அதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு சும்மா லெக்கால கடைசியில் நிரப்பி போட்டு வாராக்கள் தெரியும் எங்களுக்கு, சரிதானே? அதில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு செமினார் நடத்தினோம் இந்த பெச்சிக்கு. இப்போ எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, இப்போ அவங்க சயின்ஸ் எழுதுறாங்க, அவங்களுக்கு நடத்தினோம். அதே கேள்வி இல்லை, அதை மாதிரி அந்த டெஸ்ட் அந்த கேள்வி வந்துதான் மிகவும் லேசாக செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரே ஒரு டெஸ்ட்டுக்குரிய நடத்தினோம். ஏண்டா கடைசி டைமில் தான் எந்த எக்ஸாமும் நவம்பரில் தான் முடிஞ்சேன். ஸோ நாங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியில் அவங்களுக்கு நடத்தினேன். ஸோ அதே டெஸ்ட் வந்ததுன்னு சொன்னாங்க. அதே டெஸ்ட்டுண்டா அதே மாடலான டெஸ்ட்டு நாங்கள் செஞ்சோம்னு சொன்னாங்க. ஈஸியாக இருந்தது. நாங்கள் அது வரைக்கும் சும்மா போட்டுவிட்டோம் வாரன்னு சொன்னாங்க. ஸோ இப்படியான அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணுறது தான் நாங்கள். வெறுமனே புத்தகத்தில் இருக்கிற டெஸ்ட் முதல் பீப்புள்ஸ் புக்கை டேர்ன் பண்ணி வாசிச்சு போட்டு அடுத்தது ஆக்டிவிட்டியை செய்யுங்கன்னு சொல்கிற ப்ரொஜெக்ட் உங்களுடைய ஸ்கூலில் நடக்கும். ஆனால் நாங்கள் ஏன் ஸ்பெஷலாக அவங்கள கூப்பிட்டு வச்சு படத்தை கழிச்சு கொண்டு இருக்கோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு இங்கிலீஷினுடைய அந்த ஃபவுண்டேஷன் உங்களோட கைக்கு வரணும்னு சொல்லித்தான். சரிதான். ஸோ 2 வேஸாக இந்த கிளாஸ் நடக்கும். 2 வே. நான் முன்னால் சயின்ஸ் ஓலவலுக்குரிய சயின்ஸ் கிளாஸ்லையும் சொன்னேன். அது 2 வேல நடக்கும். கிரேட் 10க்குரிய ரிவிஷனாகவும் நடக்கும், தியரி பார்ட்டும் போகும். அதே மாதிரி இது அந்த ரிவிஷன் அதெல்லாம் இல்லை. 10க்கு 11க்கு வேற யாத்த நடக்கும். 10க்குரியது அவங்க 2 இயர்ஸ், நல்ல 2 இயர்ஸுக்கு கிட்டது 600 நாள் இருக்கின்ற வைப்பமே, 600 days இருக்கின்ற வைப்பமே. ஒரு நாளைக்கு 20 வேர்ட்ஸ் பாடமாக்கினாங்கண்டா அவங்க 12,000 வேர்ட்ஸுக்கு சொந்தக்காரர் ஆகுங்க. அங்கே ஓலவலாக்கள் 6,000 வேர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, சொந்தக்காரராக ஆகுவீங்க. அது உங்களோட ஓன் வேர்ட்ஸாக மாறிடும். அடுத்த 6,000 வேர்ட்ஸையும் பேசினாலே சரி, அவ்வளவுதான். சரிதானே? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லாருக்கும் தெரியும் தானே. அங்கால என்ன சப்ஜெக்டும் வேர்ப் தானே தெரியும். இப்போ எல்லாருக்கும் எழுவாய் தெரிஞ்சால் பயனிலையும் செயற்பட பொருள் தானே இனி தேவைப்படுது. ஸோ இனி சப்ஜெக்ட் வேர்ப் அதைத்தான் நம்ம என்ன செய்யப்படுறோம், பார்க்கப்படுறோம். சரிதானே? எஸ்விஓ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் பேசலாம், எழுதலாம், எல்லாமே ஏதோ செய்வோம். சரியானே? இப்போ பாருங்க, ஃபுல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் மாஸ்டர். இது என்னன்னு சொன்னா ஒரு ஃபவுண்டேஷன். உங்களோட கிராமரில், ரைட்டிங்கில், ரீடிங்கில், ஸ்பீக்கிங்கில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்குற. இப்போ எப்படி என்று சொன்னால், இதில் எக்ஸாம்பிள் கிளாஸ் நான் நினைக்கிறேன் நாளைக்கு அல்லது ஃப்ரைடே நடைபெறும். இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபுல் இங்கிலீஷ் கிராமர் நடைபெறும். ஃபுல் இங்கிலீஷ், அது என்னவாக இருந்தாலும் கிராமர் உங்களுக்கு தேவையான இந்த டென்சஸ் அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, அடுத்த கிளாஸில் அந்த புக்கை நான் காட்டுவேன். அடுத்த கிளாஸ்னால் நினைக்கிறேன் இது முடிய, இந்த 40 minutes முடிய அடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நான் வீடியோ மூலமாக வருவேன் உங்களுக்கு லைவ் கிளாஸாக. அதில் பார்ப்போம். ஆகவே டென்சஸ் வருகிறது, அதில் ஆர்டிகல்ஸ், அதில் கன்ஜங்ஷன்ஸ், இப்படி பல மொடியூல்ஸ் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதுகளை பார்க்கறது தான் இந்த டைப் பண்ண கிளாஸஸ். இப்போ பாருங்க, கம்ப்ளீட் இங்கிலீஷ் டென்சஸ் 12 பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கட்டாயம், கிராமர் ஏரியாஸ், லெட்டர்ஸ், எஸ்ஸேஸ், ஆர்டிகல்ஸ், பாராகிராஃப்ஸ், கம்ப்ரிஹென்ஷன் சென்ஸ், vocabulary, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கட்டாயம். வீக்கில் 1 day நடக்கும். சரியான? இல்லாட்டி 2 weeksக்கு ஒருக்கான ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இப்போ சாதாரணமாக ஒரு கிளாஸில், ஒரு ஆஃபீஸில், ஒரு பேங்க்ல, ஒரு இடத்துல, ஒரு ஹவுஸில் எப்படி ஒரு ஆள் பேச முடியும், அந்த ஃபோக்கஸ் என்ன நடக்கும், இது டைப் 1 பே 1ல நடக்கும். அது இவங்களுக்கு நடக்கும், ஓலவலுக்கும் கிரேட் 10க்கும் நடக்கும். அது என்ன செய்யும், தனித்தனியாக 2 பேருக்கும் நடக்கும். ஓலவலுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லணும், விரிவாக சொல்லணும். 10க்கும் ஸ்பீடாக தான் சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு 2 இயர்ஸுக்கு ஏற்ப
நல்லா செய்வோம். ஓலவலுக்கும் அவங்க இருக்கிற 1 இயருக்கு ஏற்பவும் நாங்கள் நல்லா செய்வோம். 2 பேருக்கும் ஒரே வேதான் விடுபடும். ஆனால் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட், அதாவது இப்போ 5 கேள்வி செய்கிற இடத்த 8 9 கேள்வி செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யும், நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். கிரேட் 10க்கு இவங்களுக்கு 5 கேள்வி, ஏண்டா இவங்களுக்கு 1 இயர் தான். ஆனால் 5 கேள்வி செஞ்சாலே என்ன செய்யும், ஃபுல் கம்ப்ளீட்டாக மாறிடுவீங்க. என்ன செய்ய இந்த இதில் இங்கிலீஷில், சரிதானே? அடுத்து பார்ப்போம். ஓலெவல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் டைப் தான் என்ன, டைப் 1 தான் உங்களோட கிராமர், லாங்குவேஜ் எல்லாத்தையும் சொல்லி ஃபவுண்டேஷன் அத்திவாரம். இப்போ ஒரு பில்டிங்குக்கு எப்படி அத்திவாரம் தேவையோ அந்த இங்கிலீஷுக்குரிய ஃபுல் அத்திவாரம் நினைக்கிற இந்த கிளாஸஸ்ல நடக்கும். ரெண்டும் ஒரே இதாக தான் நடக்கும். சரி, அடுத்த இப்போ வீக்கில் 4 கிளாஸ் நடக்குதுன்னா 2 கிளாஸ் டைப் 1 அத்திவாரம் போடுவோம். அடுத்த 2 கிளாஸ் என்ன செய்வோம், உங்களோட பில்டிங்கை கட்டுற கிளாஸ். அதுதான் என்ன பில்டிங், உங்களோட ஓலெவல் பில்டிங். 16 மாடல் டெஸ்ட் அண்ட் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் ஒரு லக்கியான ஆக்கள், அதிர்ஷ்டமான ஆக்கள். என்னன்னு சொன்னால் கிரேட் 11 ஆக்கள் மிகவும் அதிர்ஷ்டமான ஆக்கள். உங்களுக்கு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் உங்களோட கையில் இருக்கு. 10 வருட பாஸ் பேப்பர் இருக்கு. 2016 17 18 19 20 21 22 23 24 25 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் நீங்கள் அதில் நின்று விளையாடி அதில் ஃபுல் கிளியர் பண்ணினதுக்கு பிறகு 2026 டிசம்பரில் நீங்கள் எழுதக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிங்க? இல்லை, மிக லேசாக, ஈஸியாக, சிம்பிளாக மாறும். அதே மாதிரி தான் இப்போ கிரேட் 10 11 வருடம் இருக்கு. நாங்கள் எழுதக்கூடிய எங்களுக்கு இருந்த பாஸ் பேப்பர் 5 6 தான். 6 பிறகு தான் கிடைச்சு. இப்போ 10 கிடைக்கிற இந்த உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி 1 இயருக்கு பிறகு தான் கிடைக்கும். அப்போ நான் 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரில் என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்த்து போட்டு அடுத்தது என்ன வரும்னு நம்ம டிசைட் பண்ணலாம் தானே. ஸோ இதுதான் இதில் இருக்கிற வே, சரிதானே? வேற ஒன்றும் இல்லை. ஓலெவலில் ஒரு ஆள் 9 எடுக்கிறது ஒரு பல பேருக்கு அது கடினமாக விளங்கினாலும் ஈஸி வே ஒன்று தானே. இப்போ நான் டெஸ்ட் 1க்கு அடுத்த கிளாஸ்னா இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தால கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சரியாக 11:10க்கு அடுத்த கிளாஸ் நடக்கும். அதில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், அந்த இதை சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இது உதாரணத்துக்கு இங்கிலீஷுங்கிறது நான் எந்த கிளாஸ்லையும் சொல்கிறேன். அதாவது மேலே ஆன்சரை போட்டுட்டு கீழே கேள்வி கேட்கிற ஒரே ஒரு டெஸ்ட்டுண்டா அது உங்களுக்கு இங்கிலீஷ் தான். பாருங்க, இந்த இது ஃபிக்சர் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. ஒரு ஃபிக்சர் இருக்கும், பக்கத்தில் 10 வேர்ட்ஸையும் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் 1 பாருங்க, 2 பாருங்க, பைச்சார்ட்டை பாருங்க. ஒரு பைச்சார்ட் அது கீழே எழுத வேணும். சரி, அந்த 14 வேர்ட்ஸ் வர அந்த இதை பாருங்க, வொகபுலரி டெஸ்ட்டை பாருங்க. அந்த 14 வேர்ட்ஸ் எங்கே வரும்னு போடுறதா நாங்கள். ஆனால் 14 தந்துருக்கு. சும்மா போட்டாலும் மார்க்ஸ் வரும். ஆனால் சும்மா போடுற இதெல்லாம் எப்போ இண்டியோட முனிஷ் இனி எப்படி போட போகிறோம், கான்ஃபிடென்ட்டாக சரியாக போட போகிறோம். சரியான ஸோ எக்ஸாம் ட்ரிக்ஸை சரியான டைமுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுகிற இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்ப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸாம் நடக்கும், சிறப்பாக சரியாக செய்வோம். சரியான ஸோ நார்மலாக பக்கம் பெற்ற வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட லாங்குவேஜை ஸ்கிப் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கிப் பண்ணி என்ன செய்ய போகிறோம், முன்னேறிட்டு இங்கிலீஷில் போகிறோம். ஏன்னா தெரியுமா உங்களுக்கு, இப்போ பாருங்க சிஇபி பில் கூட என்னத்தில் வருது மெசேஜ். இன்றைக்கு பார பில், நாளைக்கு பார மெசேஜ், நாளைக்கு என்னவா மாறும் யாருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னா அப்படி வேகமாக இந்த டெக்னாலஜியானது என்ன செய்யுது, வளர்ந்துட்டு வருகிறது. அதே நேரம் அந்த ஏஐ இப்போ பாருங்க, ஏஐ எதை எடுத்தாலும் பாருங்க. இப்போ நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று செய்யறோம்னு சொன்னா, ஒரு பேப்பர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஏஐக்கு கொடுத்த ஒரு பேப்பர் ஒன்று தரும், ஒரு போஸ்டர் ஒன்று தேவைட்டா இது ஏஐக்கு தரும். சரியானே? ஸோ ஆனால் அந்த ஏஐ இப்போ பேப்பர், இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும்னா நாங்கள் டைப் பண்ணிட்டுலாம் நிற்க தேவையில்லை. ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று நாங்கள் சரியான முறையில் இப்படி வரும் எல்லாம் கொடுத்தோம்னா பேப்பர் ஒன்று தரும். இப்படி உங்களுக்கும் எதிர்காலத்தில் உதவ வேண்டும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை, இங்கிலீஷ் ஆனது மெயின் இம்பார்ட்டன்ட். ஏஐட்டு கேட்குறதும் மெயினாக இங்கிலீஷில் கேட்டால் தான் நல்லா விளங்குது அதுக்கு. சரிதானே? ஸோ என்ன செய்யணும், நீங்கள் கடுமையாக இதில் மெனக்கட்டு 300 நாளில் 6000 வேர்ட்ஸுக்கு சொந்தக்காரராக போகிறது நீங்கள் தான். சரியான அடுத்த வகுப்பில், அதாவது 11:10க்கு நடைபெற செகண்ட் கிளாஸில்
11:10 12 நடைபெறும். அதில் என்ன செய்வோம் நாங்கள் 20 வேர்ட்ஸ் எழுதி போடுவோம். சாரி, அது அப்படி அது கண்டினியூ ஆகும். அதெல்லாம் என்ன செய்யணும், எங்களோட நம்பர் ஒன்று இருக்கிறது. சரியானே, நான் சயின்ஸ் கிளாஸ் கொடுத்த அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு நம்பர் இதென்ன பர்சனல் நம்பர், இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இது அட்மின் நம்பர் இல்லை என்ற நம்பர். இந்த நம்பருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுற டைம் இதில் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த 20 வேர்ட்ஸை அனுப்பிக்கொள்ளணும். ஏன்டா எல்லாரும் கொஞ்சம் பேர் ஒன் பண்ணி வச்சு போட்டுன்னு நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் எங்கள் அந்த இதை செய்வோம், யார் கிளாஸில் ஃபுல்லாக இருக்காங்க இல்லைன்னு பார்க்குறதுக்கெல்லாம். சரிதானே? ஸோ ஒன் பண்ணி வச்சு போட்டு கொஞ்சம் பேர் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, கட் பண்ணி சரியாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியானே? தேவையில்லாமல் கிளாஸஸில் டைமை என்ன செய்யணும், மீதப்படுத்தி நாங்கள் நடத்துறது. சரியானே? ஸோ சரியாக நடந்து கொள்ளுங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், கட்டாயம் இது ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னன்னு சொன்னால், இது நீங்கள் கிளாஸஸில் அட்டெண்ட் கிளாஸ் ரெகுலர்லி. இதை முதல் வாசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாசிங்க, நீங்கள் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது உங்களோட பொறுப்புகள். சரியான என்னன்னு சொன்னா, நீங்க ஏ எடுக்கணும்னு சொன்னா இவ்வளவு செஞ்சு ஆகணும். அதுதான் இந்த சுருக்கம். கிளாஸை அட்டென்ட் பண்ணணும், அது தொடர்ச்சியாக டைமுக்கு அட்டென்ட் பண்ணணும். ஹோம்ஒர்க்கை சரியா முடிச்சு எங்களுக்கு அனுப்பி கொள்ளணும். பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி, ஒரு சும்மா சோம்பரியாக இது ஃபோனை ஆன் பண்ணி வச்சு போட்டு பெட்லாம் இருக்கப்படா. சரியாக ஒரு ஃபோனை கொண்டு போய் ஒரு டேபிளில் அல்லது உங்களோட பிசியை கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு சரியான எந்த கொஷனையும் ஒரு பயம் இல்லாமல் சரியான இந்த அமைதியான இதாக இருக்க மாட்டேச்சு, சரியான கேள்விகளை கேட்டுட்டு ஒரு எல்லாரும் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் கடைசியில் பாருங்கள், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் எக்ஸாமில் கட்டாயம் என்ன செய்யணும், எல்லாரும் பாஸ் பண்ணணும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த எங்களோட ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், லீவ் ஆகி அதே லிங்கில் ரீஜாயின் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த ஒயிட் போர்டில் நேரடியாக நாங்கள் என்ன செய்வோம், சந்திப்போம். சரிதானே? அதுக்கு முதல் ஏதும் டவுட், ஏதும் உங்களோட கேள்விகள், இந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான உங்களோட ஏதும் வினாக்கள் என்ன இருந்தாலும் மைக் ஆன் பண்ணி கேட்கலாம்.